ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனே போய்கிட்டு இருக்கு. அதாவது தளபதி சிஎம் பதவி ஏற்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பங்கள். ஏன்னா தளபதி மெஜாரிட்டி கம்மியாக இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. ஸோ ஆளுநர் தரப்புல இருந்து மெஜாரிட்டியை காமிச்சிட்டு பதவி ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் டிவிகே தரப்புல சட்டமன்றத்தில் நாங்கள் மெஜாரிட்டி காமிச்சுக்கிறோம், இப்போதைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கான அழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட அந்த நியூஸ் கேட்டு தமிழ்நாடே ஆடி போயிடுச்சு. ஏன்னா தளபதி சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இவங்க இறங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் கிட்ட வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், ஸோ எது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு இருக்கு. பட் இன்னைக்கு மார்னிங்கில் இருந்து அந்த நியூஸ் கொஞ்சம் அடங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் தளபதி இப்போ 2வது முறையாக ஆளுநரை போய் மீட் பண்ணியிருக்காரு. அதாவது சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை காமிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் திரும்பவும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆளுநரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக நியூஸ் வரலை. அண்ட் இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே டிவிகே தான் ஆட்சி அமைக்கணும், மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. ஸோ இப்போவே பெரும்பான்மையை காட்டணும்னு சொல்லி ஆளுநர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சட்டமன்றத்தில் அவங்க காட்டலாம். ஸோ முதல்வராக பதவி ஏற்க ஆளுநர் அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கோ நாளைக்கோ தளபதி அவர்கள் பதவி ஏற்றுவார். அப்படி இல்லைன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஏதாவது டிப்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா லாஸ்ட் டேர்மில் எப்படியும் டிவிகேக்கு தான் பாசிட்டிவ் அமையும். அதாவது ஜஸ்ட் 2 வருஷத்தில் 2 திராவிட கட்சிகளை தளபதி ஒன்று சேர வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் மொமெண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் மக்கள் எப்பயும் நம்பவே மாட்டாங்க. ஸோ எப்படி நடந்தாலும் டிவிகேக்கு பாசிட்டிவாக தாங்க அமைய போகுது.